والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلينا أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم وأنذر عشيرتك الأقربين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إني بعثت لأتمم مكارم الأخلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமி நபியின் சர்வரே ஆலம் சர்தாரே தோ ஜஹான் சையீதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவனுடைய கிளையார்கள், தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர் மீது உண்டாவதாக. கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட துன்பத்தை பற்றி எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கஷ்டம் துன்பம் பட்டது இந்த உலகத்தில் கொஞ்சமா நஞ்சமா எவ்வளவு ஒன்று அளவிட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கது ஊதித்து ஃபில்லாஹி லக்கது ஊதித்து ஃபில்லாஹி வயூதி அஹதுன் வமா ஊதி அஹதுன் உஃபியத்து ஃபில்லாஹி வமா யஹாஃபு அஹதுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், நான் பட்ட கஷ்டத்தை போன்று, நோவனை போன்று உலகத்தில் யாரும் படவில்லை. என்னை அச்சுறுத்தியது போன்று உலகத்தில் யாரும் அச்சுறுத்தப்படவும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தி இருக்கிறானோ அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் கொடுத்தார். இவரை ஏற தெரிந்தவர்களுக்கு இறங்கவும் தெரிய வேண்டும் அல்லவா? அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்து பின்னாடி கியாமத்து வரைக்கும் அவருடைய புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கும் என்ற அடிப்படையில் தான் எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் கொடுத்தார். எந்த நபியும் இதற்கு முன்னால் இவ்வளவு கஷ்டப்படவில்லை, நான் பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். எந்த நபியும் என்னை போன்று அச்சுறுத்தப்படவில்லை, நான் அச்சுறுத்தப்பட்டேன் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்று ஓரிரு ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை வெளியிலே கொண்டு வந்தார். மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களுக்கு மத்தியிலே மறைந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லி கொண்டிருந்தார். மறைவாக, பப்ளிக் இல்லாமல், பகிரங்கமாக இல்லாமல், எல்லாம் உங்களுக்கு தெரியும். பகிரங்கமாக சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது அல்லாஹ் பகிரங்கமாக சொல்ல சொன்னான். அதுவே அல்லாஹ் முதலில் எங்கிருந்து அந்த இஸ்லாமிய கொள்கையை, பிரச்சாரத்தை ஆரம்பிக்க சொன்னான் என்று தெரியுமா? தன் குடும்பத்திலிருந்தே ஆரம்பிங்கள் என்று சொன்னான். அந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுக்கு நெருக்கமான குடும்பத்தவர்கள் மீது நபியே அச்சமூட்டி எச்சரியுங்கள், அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்திலிருந்தே, ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்முடைய குடும்பத்திலிருந்தால் சீர்திருத்தம் வரணுமா? இந்த ஆயத்து நமக்கு தலீல். ஒருத்தர் சீர்திருத்தம் பண்ணணும்னா நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய மனைவி மக்கள்லாம் முதல்ல தீர்த்தணும், திரும்பி அப்படியே போகணுங்கிறது தான் அல்லாஹுடைய நாட்டம். அதனால தான் முதல் சொன்ன ஸல்லல்லாஹு சொன்ன வாந்தி ரஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுக்கு நெருக்கமான குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி என்ன மறைமுகமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சஃபா மர்வா குன்று மீது ஏறி எல்லாரும் வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப மதிப்பு வைத்திருந்தார்கள். நபியா வருவதற்கு முன்னால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் குறைஷிகள் காபிர்கள் தெரியுமா? எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் தெரியுமா? எனவேதான் அத்தகைய நம்பிக்கையும் அவ்வளவு பிரியம் கொண்ட நபி முகம்மது நம்மளை கூப்பிடுறாரு, எல்லாரும் மலைக்கு எல்லாரும் வாங்க, ஒரு புது விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி கோத்த புறம் திரட்டினாங்க. எல்லாம் வந்தாங்க, அபூ ஜஹல் அபூ லஹப் முதற்கும் எல்லாம் வந்து நிற்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை அடித்து நொறுக்க உங்களை அழிக்க இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்குறாங்க. ஓ நம்புவோம், நீங்கள் சொன்னால் நாங்கள் என்றும் அதை பொய் என்று சொல்ல மாட்டோம். அப்போதென்றால் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் வரும், அப்படி சைத்தானியத்தான கூட்டங்கள் நாம் வரும், உங்களுக்கு அபாய கட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். எனவேதான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்கு இறைவன் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார். அச்சமூட்டி எச்சரிப்பதற்கு இறைவன் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார். யா மாஷர் குரைஸ் சொல்லுகிறார்கள், யா மாஷர் குரைஸ் லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, உங்களிருந்து எந்த ஒரு வஸ்து எந்த விஷயத்திலும் நான் உங்களை காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு அபாய கட்டம் வந்தால், அல்லாஹ் உங்களை அழிக்கக்கூடிய காலகட்டம் வந்தால் நான் உங்களை காப்பாற்ற முடியாது. யா பனி அப்துல் முத்தலிபுடைய மக்களே, லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அப்படி ஒரு அபாய கட்டம் உங்களை தொட்டால் நான் உங்களை வந்து காப்பாற்ற முடியாது. யா ஃபாத்திமா நாயகத்தை பார்த்து சொல்கிறாங்க, தம் மகளையும் பார்த்து, லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விலிருந்து ஏதாவது ஒரு அழிவு கட்டம் என்று வந்து விட்டால் நான் உங்களை காப்பாற்ற முடியாது. சலீனி மாஷித்தி மாலி, என்னுடைய பொருள் விஷயத்தில் எதை வேணாலும் நான் தந்துடுறேன், ஆனால் மறுமை விஷயத்தில் அல்லாஹ்வை தவிர எதையும் கொடுக்க முடியாது என்று ஃபாத்திமா நாயகத்தை பார்த்து சொல்கிறேன். தன்னுடைய குப்பி சஃபியா பார்த்துன்னு சொன்னார்கள், தன்னுடைய அத்தா கூட பிறந்த சகோதரி. நீங்கள் புரிந்து கொள்ள, என்ன தன்னுடைய குப்பி, தன்னுடைய மகள், தன்னுடைய சிச்சா மகள் எல்லாம் அதில் இருக்காங்க. லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, லா அன்கும் மினல்லாஹி ஷைஆ, நீ யார் என்னையும் நான் உங்களை காப்பாற்ற முடியாது தெரிஞ்சுக்குங்க. லா யுக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, உன்னை விட்டு எந்த பதிலும் காப்பாற்ற முடியாது. எனவே தான் எச்சரிக்கையாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார், இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த தாரக அடிப்படை கொள்கை மந்திரத்தை சொன்னார்கள். அந்த குன்று மேல் ஏறி சொன்னார், எல்லாம் ஆழ்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அபூ லஹப் மட்டும் எழுந்து, இதை சொல்லவா எங்களை நீ ஒன்று கூட்டினாய்? இதை சொல்லவா எங்களை நீ ஒன்று கூட்டினாய் முகம்மதே? தப்பல்லக்க தப்பத் எதாக்க என்ற போன்ற மிக கொடூரமான வார்த்தையெல்லாம் எடுத்தெடுப்பிலேயே இதுவரைக்கும் முகம்மதை புகழ்ந்து தள்ளியவர்கள், முகம்மது பாசத்தை கூட்டியவர்கள், அன்பை கூட்டியவர்கள் இந்த ஒரு சொல்லு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒருவன் தான், நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் அல்ல. அல்லாஹ் ஒருவன் தான், நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் அல்ல, இறைவன் அல்ல என்று ஒரு வார்த்தை சொன்னதற்காக அப்படியே மாற்றினார்கள், அப்படியே பகையை கொடுத்தார்கள். இதை சொல்வதற்கு எங்களை கூப்பிட்டீர்கள், உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும். அந்த இது தப்பத்தி எதாவது இருந்துச்சு, அது ரெண்டாவது அல்லாஹுக்கு பொறுக்கவில்லை, தன் நபியை பார்த்து நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டானே என்று சொல்லி உமது 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று அல்லாவே சபித்து அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்கல, அல்லாஹ்வே கொடுத்துட்டான். எனவே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரியாதை குறைவாக இழிவாக பேசக்கூடியவர்களுக்கு ரசூல் வார்த்தையை விடாவிட்டாலும் அல்லாஹ் தண்டனை கொடுத்து விடுவான். அதற்கு அதுதான் அபூ லஹபுடைய சம்பவம் தான் உதாரணம். இப்போ வரைக்கும் அதுதான். நாயகத்தை பற்றி குறையாக மதிப்பிட்டால்,
ரசூலை பற்றி திட்டினால், ரசூலை பற்றி இழிவுபடுத்தினால் அல்லாஹ்வே தண்டனை கொடுத்து விடுவார். ஏன் அபூ லஹப் தண்டனை அடைந்தார்? சரித்திரம் பேசுகிறது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களா? இந்த சம்பவத்திற்கு பிறகு எல்லா வீடுகளுக்கு சென்று பகையாகத்தான் பார்த்தால், முகம்மதை அன்பாக பார்த்த கண்கள் எல்லாம் பகையாக பார்த்தது. வீட்டுக்கு போய் உடனே ஒத்துப்பா 2 பேர்த்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொண்ணு கொடுத்திருந்தார்கள். அபூ லஹபுடைய மக்கள் 2 பேர்த்துக்கு ருக்கையா, உம்மு குல்சூம் 2 பேர்த்தையும் தலாக் சொல்ல. தலாக்கு சொன்னது மட்டுமல்ல, அவளை கொடுமையும் படுத்தினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரக்கோ துண்டு என்று சொல்லக்கூடிய சதை துண்டுகள் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் எந்த காலகட்டத்திலும் சபிக்க மாட்டார்கள். அபூ லஹபை சபித்தார், அபூ லஹபை சபித்தார். இறைவா சல்லித்து அலைஹிம் கல்பா, அவன் மீது நாயை விடுவாயாக என்று சொன்னார். யார் மீது? ஒத்துபா. என் பிள்ளையை தலாக்கு சொன்ன அந்த கணவன்கள் மீது நாயை விடுவாய். நாய் கடித்து, இன்னொரு ஹதீஸில் அசதுன்னு வருது, சிங்கம்னு வருது, புரிந்து அது வருது, பல விவாதத்தில் வருகிறது. உடனே அது முகம்மதுடைய சொல் பழித்து விடும் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு தேடி ஒளிந்தார்கள். சாமான் சட்டுகளில் ஒளிந்தார்கள், வியாபாரம் போகிற இடத்துல ஒளிந்தார்கள், எங்கெங்கெல்லாம் ஒளிந்தார்களோ அங்கெல்லாம் போய் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒளிந்து பார்த்தாங்க, முடியல. அல்ல அந்த மிருகத்தை விட்டு அவங்க கொல்லப்பட்டார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவம். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர், கண்ணியமிக்க துலபாக்களே, நம்ம என்ன செய்யணும்னா நல்ல சார்ந்து சிந்தித்து நம்முடைய இஸ்லாமிய அந்த நெறிமுறைகளை பார்க்கணும். அல்லாஹ் பொறுத்தான் பிடிப்பான், எதையும் சீக்கிரம் பிடிக்க மாட்டான். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கக்கூடிய இடங்களெல்லாம் கற்களையும் முள்ளுகளையும் பிள்ளைகளை விட்டு போறாரு முகமது போ, அந்த முள்ளெடுத்து நட்டு அந்த கல்லெடுத்து வை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வந்தார்களே, ஆனால் அந்த முள்ளு குத்தி அவருடைய கை அந்த காலெல்லாம் அவர் நடக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கொடுமை செய்தார். கொஞ்சம் கஷ்டமாக பட்டார்கள். அபூ லஹப் செஞ்சுட்டான். அபூஜஹல் இந்த பண்ணிட்டான். அபூஜஹல் போடுறான், ஒவ்வொருத்தராக தோன்றான், முல்லை போடு, கல்லை போடு. அவர் புதுசாக நம்ம பழைய கடவுள்களை அவர் இழிவுபடுத்தி விட்டார். ஒரே ஒரு கடவுள் என்று சொல்லுகிறார், ஒரு இறைவன் என்று ஒரு அல்லாஹ் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் எல்லாம் விட்டு கல்லுகளை நடச் செய்தான் அபூஜஹல். கண்ணியமிக்கவர்களே, இப்படியெல்லாம் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிதித்து அதனால் புண்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய கஷ்டப்பட்டார். கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஒரு நாள் கூட இந்த குறைஷிகளை சபிக்கவில்லை, நாசமாகட்டும் என்று சொல்லவில்லை. இவர்கள் திருந்தி விடுவார்கள். இறைவா உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுன்னு தான் கேட்டான். இறைவா உங்களுக்கு ஹிதாயத்தை கொடு. அளவுக்கு மீறி என்னை விட்டு எனக்காக என்னை அவர்கள் துன்பப்படுத்துவது மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்த ஏழை மக்களை, ஏழ்மையாக இருப்பவர்களை, எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஏழை மக்களை துன்பப்படுத்துகிறார்கள். எனவே அதை சகித்து கொண்டு இருக்க முடியவில்லை. அலைக்கும் பில் குறைஷ் என்றும் துஆ செய்தார். அல்லாஹ் அவருக்கு தண்டனை கொடுக்கட்டும், அல்லாஹ் அவருக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொன்னார். இப்படி பகமை வளர்ந்து பகமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகிற வரைக்கும் மிகப்பெரிய பகமை. நாட்டை வந்து மக்கா விட்டு மதீனா போகிற வரைக்கும் எவ்வளவு கொடுமைகள் தெரியுமா? எவ்வளவு கொடுமைகள் சொல்லி இப்போ டைம் இல்லை. அவ்வளவு கொடுமைகள் படுத்தினார்கள் அந்த குறைஷி குஃபார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்துக்கும் பொறுமையை மேற்கொண்டார்கள், அனைத்திலையும் பொறுமையை மேற்கொண்டார்கள். எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தார்கள் தெரியுமா? தனக்கு மட்டும் ஒரு இடைஞ்சல் என்றால் அதை பற்றி சொல்லவும் மாட்டாங்க வெளியே. தன்னை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை, கவலையும் இல்லை. தன்னோடு சேர்ந்த தன் பக்கத்தில் உள்ள ஏழைகள் அப்பாவிகளுக்கு பார்க்கப்பட்டால் மிகப்பெரிய கொந்தளிப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஏன் ஏழைகள் எல்லாம் இப்படி செய்கிறீர்களே, ஏழைகள் எல்லாம் இப்படி செய்கிறீர்களே என்று சொல்லி அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் சாட்டி விடுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு காரியத்தமாக ஏதாவது சஹாபாக்கள்கிட்ட சொன்னால் ஏன்னு கேட்க மாட்டாங்க, எதுக்கு இது சொன்னாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு அவர்களை பழக்கப்படுத்தினார். சஹாபா பெருமக்கள் மிக உன்னதமான முறையிலே வாழ்ந்தவர்கள் கூட இஸ்லாத்திற்கு வரவிட்டு மிகப்பெரிய கொடையாளியாக இருந்தார்கள். கஞ்சத்தனமாக இருந்த சஹாபிகள் கூட கொலையாளியாக ஆனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். அத்தனை தொல்லைகளையும் துன்பங்களையும் சகித்து கொண்டு இந்த சஹாபாக்களை திருத்தினார்கள். கண்ணியமிக்கவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தொழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு சமயம் அலி ரலியல்லாஹு தஆலா உள்ளே நுழைகிறாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரிவாயத் செய்கிறாங்க. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தஹல்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல்து அபீ ஹுரைரா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஸல்லி ஜாலிசன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து போகிறாங்க. ஃபக்கூல்து யா ரசூலல்லாஹ் அராக்க துஸல்லி ஜாலிசன், நீ உட்கார்ந்து பார்க்கமே, ஒமா அசாபக்க, என்ன உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, எதுவும் கை கால் எதுவும் புண்ணா, ஏதாவது முடியலையா, சோம் இல்லையான்னு கேட்குறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜூ யா அபா ஹுரைரா, அல் ஜூ யா அபா ஹுரைரா, ஜூ பசி. அது சொன்ன உடனே பக்கைத்து, நான் அழுது விட்டேன். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட இபாதத்தில் தொழுகையில் கொஞ்சம் கூட அசர்றதில்லை. நின்று தொழுதா கைகாலெலாம் ஏதாவது மயக்கங்கள் வந்துடுமோ, நடுங்கிறது வெளியே தெரிஞ்சிருமோன்னு சொல்லி பசி வந்தால் அளவுக்கு மீறி பசி கையில் நடுங்க ஆரம்பிச்சிடும். இது கூட தெரியக்கூடாது என்பதற்காக நான் உட்கார்ந்து தொழுது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அவர் நினைத்தால் சொர்க்கிலிருந்து உணவு வருமே, அவங்க கேட்டால் சொர்க்கத்திலிருந்து உணவு வருமே, அந்த அளவுக்கு தங்களை சிரத்தை இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, எடுத்துக்கொண்டார்கள். இந்த உலக ரீதி, உலகனுடைய அந்தஸ்து, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய அற்பமான சுகபோகங்கள் அவர்களுக்கு தேவையில்லை. இந்த உலகம்தான் அவர்களுக்கும் பக்கம் தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம்தான் உலகத்துக்கு தேவை இருக்கிறத தவிர உலகத்தின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லை. அப்படின்னா அவங்க கேட்டு வாங்கிருக்கலாம் அல்லாட்ட. அல்லாஹ் கொடுக்க மாட்டானா பசியாடுறதுக்கு? பசியை இப்படியெல்லாம் சகித்து கொண்டு இஸ்லாத்தை பரப்பினார், இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திரும்பி அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிள்ளையை மடியில் வச்சுருக்கிறாங்க. மோசின் ரலியல்லாஹு குழந்தை, ஹசன் ஹுசைன் மோசின் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது இறந்துருச்சுன்னு அது பின்னாடி இறந்துட்டாங்க. அந்த பிள்ளை குழந்தை ரலியல்லாஹு இறங்கிட்டாங்க. 2 பேர் தான் தங்கினது. அந்த பிள்ளையை மடியிலே வைத்து கொண்டு திருகை அரைச்சி கொண்டிருக்கிறார்கள். முகத்தெல்லாம் மாவு, முகமெல்லாம் மாவு, புழுதி, தலையெல்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என் அருமை தந்தி, எனக்கு ஒரு ஆள் இல்லை, திருகை அரைச்சிக்கிறேன், பிள்ளையும் பார்த்துக்கிறேன், வேலையும் செஞ்சுக்கிறேன், அடிமை பெண்கள் யாராவது இருந்தால் நீங்கள் எப்போது கொடுத்து செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா, நீங்கள் உலகத்தின் பக்கம் சாய்கிறீர்களா என்று கேட்டார். ஃபாத்திமா, என்னுடைய அருமை மகள், உலகத்தின் பக்கம் சாய வேண்டாம், கஷ்டம்தான் உலகம், உலகம் என்றால் கஷ்டம்தான். எனவே கஷ்டம் லேசாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தஸ்பீஹாத்தை ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் ஃபாத்திமா தஸ்பீஹ், ஃபாத்திமானே பேர் வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சோதுகிறமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மகளுக்கு கற்றுக் கொடுத்த தஸ்பீஹ்.
இதுதான் உனக்கு துணை என்று சொன்னார். இதுதான் உங்களுக்கு துணை. அதே சமயத்தில் பல தடவை பசி. யுத்தத்தினுடைய பொருட்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்குக்கு வரும். யுத்தத்துடைய பொருட்கள், யுத்தம் செஞ்சு அந்த பொருட்கள்லாம் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வரும். அது சஹாபாக்களுக்கு பங்கு செய்து கொடுக்கப்படும். அதில் ஏதாவது உங்கள் பாபாட்ட போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வா, ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு அலியெல்லாம் தூண்டி விடுறாங்க. யார்? ஃபாத்திமா நாயகத்தை. அலியெல்லாம் அவர்கள் அந்த யுத்தத்து பொருள்கள்லாம் வந்திருக்கு, கனிமத்து பொருள்கள். அந்த கனிமத்து பொருள்களில் சரலாசத்துக்கு ஒரு பங்கு இருக்குது வீட்டில், அதை போய் நீ ஏதாவது ஒன்று போய் வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்குறான். கொஞ்ச நாளைக்கு பிறகு அதே மாதிரி எனக்கு வெக்கமாக இருக்குது, இப்போ தான் எங்கள் பாவா வந்துட்டு போனாங்க, வெளில கொஞ்சம் வந்து 2 நாள் 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள கேட்குறதுக்கு சங்கடமாக இருக்குது, இது போய் கேளு கொடுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகம் வர்றாங்க. அருமை ரசூலே, என்னுடைய அருமை தந்தையே, இந்த மாதிரி கனிமத்து பொருள்லாம் உங்கள் பங்குக்கு வந்திருக்கு, ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கொடுங்க, வீட்டில் ரொம்ப எதுவுமே ரொம்ப இல்லை, ரொம்ப வறுமையாக இருக்குன்னு கேட்கும்போது அதே வார்த்தையை கேட்டார்கள் ஹஸரத் அலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா, உலகத்தின் பக்கம் நீ சாய்ந்து விட்டாய் என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்கள், அவர்களுடைய அந்த பொருள்கள்லாம் தன்னுடைய குடும்பத்துக்கு சொந்தம் இல்லை, அடுத்தவங்களுக்கு சொந்தம், மிச்சம் இருந்தால் தான் பிள்ளைக்கு, அந்த அளவுக்கு தான் வளர்த்தாங்க. ஃபாத்திமாவே அது இன்னங்களுக்கு அது ஒதுக்கப்பட்டு விட்டுச்சு, நீங்கள் அது நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாலும் எடுத்தாலும் பாலுக்கணும், எதாக இருந்தாலும் மகளுக்கு கொடுக்காம என்ன நம்ம அடுத்தது கொடுக்கறது? யாராவது அப்படி செய்வாங்களா? நம்மகிட்ட பொருள் இருக்குது, வீட்டில் வறுமையாக இருக்குது, வீட்டில் வறுமையாக இருக்குது, அதை கொண்டு போய் அங்கே கொடுக்குமா, அடுத்த வீட்டில் கொடுப்போமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளில் பார்க்கல, அடுத்து ஏழைகளைத்தான் பார்த்தார், ஏழைகளைத்தான் பார்த்தார். அவர்களுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு அசைவும் அல்லாஹின் பக்கமே இருந்தது. அவர்களுக்கு வந்த தொல்லைகளும் கொடுமைகளும் கஷ்டங்களும் அவரிடத்தில் படிக்கவில்லை. அல்லாஹின் பக்கமே இருந்ததால் அவர் கஷ்டமும் தொல்லையும் அவர்களிடத்தில் படிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னதற்கு பிறகு குஃபார்கள், அந்த குறைஷிகள் செய்த கொடுமை ஒன்று மிகப்பெரிய ஒரு கொடுமை. கல் முள் நட்டு வச்சது ஒரு கொடுமை, அவர்களை ஊரை விட்டு விறக்கிறது ஒரு கொடுமை, ஏழைகளை கொடுமைப்படுத்துறது கொடுமை. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் போய் யாராவது பேசினா அவன் அடிக்கிறது, ஏன் முகமது பேசினார் அவர் அடிக்கிறது, இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவை ஒரு சஹாபிக்கு ஒருத்தர் கடை வாங்கி கொடுத்தாங்க. ஹதீஸில் வருகிறது. அந்த கடன் கொடுத்தவன் வீதியில் வந்து சல்லாசலை கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கிறான். நம்மளாம் சும்மா இருக்குமா? கடன் கொடுக்கறது வைக்கிறதுங்கிறது சகஜம். கழுத்தில் முறுக்கி அப்படியே சல்லாசலை மூச்சு மூட்டுற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஹஸரத் அபூபக்கர் சித்திகள் தான் வர்றாங்க, பார்த்துக்கிட்டாங்க. அவனை அப்போ அடித்து துரத்தி விட்டு, ஏன்னா நாயகத்துடைய கழுத்தில் துண்டை போடுறேன்னு சொல்லி எடுத்து அவன் தள்ளி விட்டு நாயக சல்லாசனுடைய அந்த இதை என்ன சொன்னாங்க, வேலைக்கு தங்கம் பக்கம் அவங்கள அணைச்சிக்கிட்டாங்க. அவன் மேலும் குறிப்பிட்டு மேலும் அந்த கடன் கொடுத்தவன் ஹஸரத் அலி அபூபக்கர் சித்திக்கு அடித்து விட்டான். அவங்களுக்கு ரத்த வலிச்சு ஹதீஸில் வருது. ஏன் அவரை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள்? நபிகள் நாயகம் சொன்னாங்க, கஷ்டத்தில் மிக கஷ்டம் எது தெரியுமா? அடி வாங்கிறது கூட இல்லை, சபைக்கு மத்தியில் ஒரு மஜ்லிஸில் 10 பேருக்கு முன்னால் இழிவுபடுத்துறது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு. ஒரு வீதியில் ஒரு கடைத்தெருவில் ஒரு இழிவாய் பேசினால் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு. அடிச்சுட்டா கூட வாங்கிக்கலாம், நம்ம சொல்லுமா இல்லையா? அடிச்சுட்டா கூட வாங்கிக்கலாம், பேச்சை பொறுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு திட்டு, அவ்வளவு பேசுக்கள் பேசி அவங்களை இந்த அளவுக்கு கழுத்தில் முறுக்குனா எப்படி இருக்கும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அசந்து போனார்கள்.
மிக துடிதுடித்து போனார். கடைசியாக அவன் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவங்களுக்கு எவ்வளவு கடன் என்பதை பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டார்கள். வீட்டில் சம்பவம் வருது. அவர் இஸ்லாத்துக்கு வந்ததாகவும் இருக்கு. அப்படி உள்ள அந்த நபர் ஒரு நபி நடுத்தருவில் வைத்து கேவலப்படுத்தப்பட்டு அவர் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறாரே அப்படிங்கிற அவனாக மன உணர்ந்தார். இஸ்லாத்துக்கு பின்னாடி வந்தார் என்று வரலாறு கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தாலும் எப்படி அதை சால்வ் பண்ணுவதன் மூலமாக எந்த நோக்கம் இருந்ததுன்னா இஸ்லாத்தை நோக்கம் தான். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும், அதுதான் மெயின். அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் அழைச்சிட்டு வர, அதுக்காக எதையும் விட்டு கொடுக்க தெரியாது. எதையும் தன்மானமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ரோஷமாக இருந்தாலும் சரி, கோபம் எல்லாத்தையும் அடக்குவதற்கு தயார். அப்படி தயார் செய்துதான் அவர்களை உடலை தயார்படுத்தி கொண்டுதான் இந்த இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அதற்காக பட்ட கஷ்ட துன்பம் என்பது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. வரலாறுகளை புரட்டி பார்த்தால் நமக்கு கண்ணீர் வந்துவிடும். சாப்பாடு இருக்காது, யுத்தம் வந்துடும், யுத்தத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். பிள்ளைகள் ஜனாசா இருக்கு, உடம்பு சரியில்லா இருக்கு, அதெல்லாம் விட்டு யுத்தத்துக்கு போக வேண்டியது வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற்கொண்டு சஹாபாக்க பெருமக்கள் வரைக்கும் எப்படி இருந்தார்கள் சஹாபாக்கள்? சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை அப்படியே பின்பற்றினார்களே. இவர்கள் பாசத்தை காட்டவில்லை என்றால் நாங்களும் பாசத்தை காட்ட மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்தை காட்டவில்லை என்று அவனும் காட்டவில்லை. பசியாக நாங்களும் பசியாக இருக்கிறோம், நாங்களும் பசியாக இருக்கிறோம். பசியால் வரலாறிலே ஒரு நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டார் என்ற வரலாறு இல்லை. 3 வேளை நாம் சாப்பிடுகிறோம். ஒரு நேரம் நபி அவர்கள் வயிறு முழுக்க சாப்பிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வரலாறு இல்லை. ஒரு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரம் பட்டி, ஒரு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரம். நாகரிகமான சாப்பாடும் இல்லை. நாகரிகமாக நம்மளாம் இன்றைக்கி எவ்வளோ நாகரிகமான சாப்பாடு, நல்ல அரிசி, நல்ல இறைச்சி, பலவிதமான பதார்த்தங்கள். இந்த சாப்பாடெல்லாம் அப்படி இருந்துச்சாங்க? சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு சாப்பிட்டாங்களா? ஏதோ ஒரு நேரம் தான் இருக்கும். கோதுமை கூழ், கோதுமை ரொட்டி, கரியானை ஊற்றி சாப்பிட முடியாது, ஏதோ ஒன்று தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் அப்படியே பின்பற்றினார் சஹாபா பெருமக்கள் எல்லாம். சஹாபா பெருமக்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தொல்லைப்பட்டு வளர்த்திய மார்க்கத்தை நாம் வீணடிக்க கூடாது என்று அப்படியே நடந்து காட்டினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதற்கொண்டு எல்லா சஹாபாக்களும் கடைசி வரைக்கும் நாயகத்துடைய வழியை புரண்டாமல் நடந்து காட்டினார்கள், புரளாமல் நடந்து காட்டினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இடத்துல சஅத் ரலியல்லாஹு தஆலா வந்து உட்கார்ந்தாங்க. உமர் அலி இடத்துல சஅத் ரலியல்லாஹு விசாரிக்க, அவங்க சஅத் ரலியல்லாஹு பக்கத்தில் வச்சுக்குவாங்க. ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆலோசனை இருந்தாங்க. சஅத் ரலியல்லாஹு இடத்துல கேட்பாங்க ஒரு விஷயத்த. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபிகளை வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை இறங்கினால் ஒரு ஆலோசனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிறருக்கு படிப்பினை காட்டுவதற்காக சஅத் ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை வச்சுக்கிட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு சஹாபியை வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு துறைக்கு ஒரு சஹாபியை தேர்ந்தெடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து சஅத் ரலியல்லாஹு அப்படி ஒரு ஆலோசனை இருந்தாங்க. அதனால இப்போ அவங்கள பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க கேட்டாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து நீங்கள் ரொம்ப பண்பட்டு இருக்கிறீங்க, இப்போ நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், ஹலீஃபாவாக இருக்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை முழுக்க நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், இதில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் எந்த ஜனாதிபதியாவது, எந்த பிரதமராவது, எந்த முதல்வர்களாவது அப்படி கேட்பாங்களா? இன்றைக்கி ஜனாதிபதி வந்தால் சாப்பாடு என்ன, அவருடைய காரு அணிவரிசை என்ன, பாதுகாப்பு என்ன, யாராவது ஒன்று சொன்னாக்க எனக்கு எதிர்த்து கேட்க முடியாது. ஆட்சியாளரை எதிர்த்து எதுவும் கேட்க முடியாது. எதிர்த்து கேளுங்கள் என்றால் ஹஸரத் உமர் இல்லானவர் கேள்வி கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உரிமை, எதையாலும் கேளுங்கள். கேட்பது கேள்வியை தான்,
கேட்டு பெறுவதுதான் கல்வி இருக்கிறது என்றார்கள். கேளுங்கள் என்றார்கள். அப்படி கேட்பதற்கு உரிமை கொடுக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் நாங்கள் கேட்டேன். கேளுங்க, நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். ஒரு குறையும் இல்லை, சாதர் இல்லா சொல்லுகிறார், ஒரு குறையும் இல்லை. ஒரு விஷயம் கேள்விப்பட்டு நான் பார்க்கல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டில் 2 அபா வைத்திருக்கிறார்கள். 2 ஆடம்பரமான அபாக்கள் துணிமணி வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் 2 ஆணை ஊதி சாப்பிட்றார், 2 வெஞ்சனை வச்சுக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். இது சுன்னத்துக்கு மாற்றமானதுன்னு சொன்னேன். இது ஏதாவது தவறா? 2 வெஞ்சனை இங்கே கறிங்கிற சட்னி வைப்போம், அல்லது இங்கே ஏதாவது ஒரு அப்பளம் வைப்போம், ஒரு அப்பளம் முட்டை இருக்கும், ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சாப்பிடல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சாப்பிடல. ஒரு தொட்டுக்கு தான் வைப்பாங்க, ஒன்றுண்டா ஒன்று தான், ஒரு சால்னாண்டா ஒரு சால்னா தான். அப்போ நாங்கள்லாம் அப்படி செஞ்சோம், உமர் மட்டும் அப்படி செய்கிறாங்கிற மாதிரி கேள்விப்பட்டு அப்படி இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள், சுன்னத்துக்கு மாற்றமான. எங்கே போகிறாங்க பற்றி அசாதர்கள் இல்லாம். அப்போ உமரில் சொன்னாங்க, மர்ஹபம் பிக், உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு குழம்பு தான் என்னுடைய வீட்டில் மனைவி வைப்பார்கள். இடையில என்னுடைய அப்துல்லா என்னுடைய மகன் எனக்கு ஆனங்காய்ச்சினா கொடுத்து விடுவாங்க, நல்ல ஆனங்காய்ச்சினா வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. கீரை மற்ற பொரியல்கள் இருந்தால் கொடுத்து அதை சாப்பிடுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்கிறது ஒன்று தான், இனிமேல் அதையும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, அந்த சுன்னத்துக்கு மாற்றம் என்று எப்பொழுது சொல்லிவிட்டீர்களோ இனி அதையும் சாப்பிட மாட்டேன். என் மகள் வீட்டிலிருந்து வந்தால் அதையும் சாப்பிட மாட்டேன், என் வீட்டில் மட்டும் இருக்கிற மட்டும் நான் சாப்பிடுவேன். எனக்கு கனிமத்து பொருள் கிடைத்த ஒரு அப்பா, என் மகனுக்கு கிடைத்த ஒரு அப்பா, என் மகன் ஒன்றையே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அவைக்கு வந்தால் பிற நாட்டவர்கள் சந்திக்க வருகிறார்கள், எனவே நல்ல ஜிப்பா ஒன்று போட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ஒன்று இருக்குது, நான் எப்பவும் தொழுகைக்கும் வச்சுருக்கேன். இது 2 தான், இதுதான் இருக்கே தவிர வேறு இஸ்ராஃபான எந்த ஒரு ஆடையும் இல்லை என்று சொன்னதுக்கு பிறகுதான் சாதர் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். ஒரு ஜனாதிபதிக்கு 2 ஆடை இருக்கக்கூடாதா? ஒரு ஜனாதிபதி 2-3 தொட்டுக்க ஒரு வெஞ்சனை வச்சு சாப்பிடக்கூடாதா? இதெல்லாம் எங்கே செல்கிறது? ரசூல்கிட்ட போகுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகுது. நபிகள் நாயகம் கூட இருந்த சஹாபிக்கு அப்படி இருக்கக்கூடாது, ஸல்லல்லாஹு எப்படி இருந்தாலும் அப்படி தான். அப்போ எவ்வளோ சாப்பாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, சாப்பாட்டில் பசியாக இருந்திருக்காங்க. பசியாவுடைய 2 நேரம் ஒரு நேரம் பசி இருந்தால் எதை கொடுத்தா அடி சாப்பிடுவோம், நல்லா காலையிலேருந்து சாப்பிடுங்கன்னா நைட்டு வந்தோம்னா எதவோ பச்சி சாப்பிடுவோம், வடையை சாப்பிடுவோம், அதுக்கு சோத்தை சாப்பிடுவோம், எதையாவது போட்டுகிட்டே இருப்போம்ப்பா. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் சாப்பிட்றாங்க, ஒரு நேரம் பட்டினியாக இருக்கிறாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு தொட்டுக்க ஒரு சாப்பாடு, அதுக்கு மீறி எதையும் சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு தங்களுடைய ஆத்மாவை, தங்களுடைய நப்சை அடக்கி கொண்டார்கள். ஆசாபாசங்கள் இருக்கலாம், மனிதர் ரீதியில் இருக்கலாம், அத்தனையும் அடக்கி கொண்டு தான் அவர்கள் வழிகாட்டினார்கள் சமுதாயத்தில். உள்ளே கஷ்டத்தை தாங்கிக் கொண்டார்கள், பசியை தாங்கிக் கொண்டார்கள், இரத்தத்தால், நரம்பால், எலும்பால் வரக்கூடிய கஷ்டத்தை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். வெளியில் இரத்தங்கள் வருகிற அளவுக்கு அடித்த அந்த முற்களும் கல்லுகளும் குத்திய தழும்புகளை அவர்கள் சகித்து கொண்டார்கள். வெளியிலே வரக்கூடிய பிரச்சனையும் சகித்து கொண்டார்கள், உள்ளுக்குள்ள பிரச்சனையும் சகித்து கொண்டார்கள், வெளியிலே உள்ள பிரச்சனையும் சகித்து கொண்டார்கள். மிகப்பெரிய மாமனிதர், மிகப்பெரிய ஒருவர் எழுதுகிறார், ஒரு ஆசிரியர் எழுதுகிறார், தாயிஃப் நகரத்தை பற்றி ஒரு சம்பவத்தை குறித்து எழுதும் பொழுது, தாயிஃப் நகரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி போனார்கள், தாயிஃப் நகருக்கு போனார்கள். அந்த மக்கள் எல்லாம் அவர்களை படுத்திய கொடுமை, கற்களை எரிக்கிறார்கள், மலை போன்று எரிகிறார்கள். கூட செய்து ஹாரிஸா இருக்கிறாங்க, ரத்தம் அடிக்கிறது, தொடச்சி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு தொடச்சி வைக்கிறாங்க. கீழே விழுந்தால் புற்பூண்டு முளையாமல் போய்விடும், அல்லது பூகம்பம் ஏற்பட்டுவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது ரத்தங்கள் வடிந்து பூமியிலே விழுந்து விட்டால் அந்த பூமி தாங்காது, ஏதாவது ஒன்று செய்துவிடும் மக்களை என்பதற்காக, பூமியிலே விழக்கூடாது என்பதற்காக ரத்தத்தை கையிலே தடவி தங்கள் மேனி தடவி கொண்டு செய்து வரலாறிலே வருகிறது.
அப்படி கஷ்டப்பட்ட அந்த மக்களை பார்த்து முகமது நபி ஒன்று சொல்லுகிறார். முகமது நபி இந்த செவ்வந்த ரோஸ் கலர்லே வந்த ரத்தம், ரோஸ் கலரிலே வந்த ரத்தம், அந்த இரத்தத்தை பார்த்து அவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். முகமது நபி அந்த இரத்தத்தின் காரணத்தால் ஒரு சமூகத்தையே துவா செய்து திருத்தி மிகப்பெரிய இன்னைக்கு செழிப்பான நாடாக ஆகிவிட்டது தாயிஃப் நகரம். தாயிஃப் நகரம் செழிப்பான நாடு. முகமது நபி உடைய ரத்தம், அவருடைய மேனில் வந்த ரோஸ் ரத்தம் என்று எழுதுகிறார். எழுதிவிட்டு சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், அங்கே கல்லால் அடிக்கப்பட்டதற்கு காரணம் இறைவன் ஒருவன், அஹத் அஹத் என்று சொன்னார்கள். நீங்கள் வணங்கக்கூடியது தெய்வங்கள் அல்ல. மக்காவிலே பூரா தஹ்வீதை பற்றி தான் சல்லாசம் இறைவன் ஒருங்கிற பிரச்சாரம் தான், தொழுகையை பற்றிலாம் இல்லை. மக்காவில் அந்த பிரச்சாரம் தான், தாயிஃப் நேரத்தில் அந்த பிரச்சாரம் தான். தொழுகை எங்கே வந்துச்சுன்னா மதீனாவுக்கு தான் வந்துச்சு தொழுகை. அதுக்கு பிறகு தொழில் சட்டத்திட்டங்கள் தொழுகைகள் அதிகமாக மக்காவில் வரல. மக்காவில் பூரா தௌஹீத் தான். ஏன்னா பூரா எதை எடுத்தாலும் கடவுளை ஆக்கி விடுகிறார்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வறுத்து போய் தான் சொன்னாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. என்னுடைய குலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய என்னுடைய கோத்திரமாக இருந்தாலும் சரி, என்னுடைய குல வம்சமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இடம் ஏற்பட்டால் என்னால் காப்பாற்ற முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். தாயிஃப் நகரத்தில் செய்ததற்கு அவர்கள் கொடுத்த பரிசு கல்லடி. வெளியில் வந்தால் சொல்லடி, பிள்ளைகள்லாம் விட்டு கல்லடி. அதனால் ரத்தங்கள் பீரிட்டு ஓடியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பொறுக்க முடியல பார்த்து, யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே முகமதியை சொல்லுங்கள், இந்த நகரத்தை அப்படியே தோசை பெற மாதிரி பிரட்டி போட்டுட்டேன், இந்த நகரத்தை அப்படியே தோசை பெற மாதிரி பிரட்டி போட்டேன். ஸல்லல்லாஹு சொன்ன பதில் என்ன? இவளை விட்டு விடுங்க, எனக்கு தொல்லை கொடுத்ததால் அழித்து விட்டால் இவங்க சந்ததிகள் ஒரு ஏமாலியா ரொம்ப இது இல்லாமல் போயிடும். இவர்கள் போகட்டும், நீங்கள் சந்ததிகள் பின்னாடி ஈமான் கொள்வாங்க, இவர் சந்ததிகள் ஹிதாயத்தை பெறுவார்கள் என்று வார்த்தை சொன்னதின் காரணத்தால் அவர் விடப்பட்டார்கள். அதே போன்ற ஒரு சந்ததிகள் இஸ்லாத்துக்கு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லுகிறார்களோ அது பின்னால் நடக்கும், எது பொய்யாகாது. அப்படி வந்ததால் தான் இன்றைக்கி தாயிஃப் நகரம் மிகப்பெரிய சிட்டியாக, மிகப்பெரிய அது ஒரு சொர்க்க பூமியாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் கல்லால் அடித்தார்கள், ரசூல் சிரித்தார்கள். அவர் எழுதுகிறார், கல்லால் அடித்தார்கள், ரசூல் சிரித்தார்கள். எதற்கு சிரித்தார்கள்? கல்லடி வாங்கிவிட்டு எதை அவர்கள் கடவுள் என்று நம்பி வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை எடுத்து எரிகிறார்கள் என்று ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை அவர்கள் கடவுள் என்று நம்பி வணங்கி கொண்டார்களோ அந்த கல்லை எடுத்து எரிந்தது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான். என் மேல் பட்டாலும் பரவாயில்லை, வணங்கிய பொருளை தூக்கி எரிஞ்சாங்களா இல்லையா? வணங்கிய இனம், கல் இனம் தானே அது, அதை எடுத்து எரிஞ்சாங்களா இல்லாது, அது ஒரு சந்தோஷம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன முகம்மது என்று எழுதுகிறார். பீரிட்டு அளவில்லை, அவர் பிரார்த்தனை செய்திருந்தால் அவர் அந்த தாயிஃப் அழிக்கப்பட்டிருக்கும். பிரார்த்தனை செய்யவில்லை. எனவே உலகத்தில் தீர்க்கதரிசியில் ரொம்ப சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு மார்க்கத்தை அவருடைய சமுதாயத்தை வழிநடத்திய அந்த தலைவர்கள் மிக ஃபர்ஸ்ட் இடத்தில் இருக்கிறார் முகமது என்று அவர் எழுதுகிறார். கண்ணியமிக்கவர்களே, இதையெல்லாம் எதுக்காக? தியாகத்தால் பொறுமையால் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையால் சகிப்புத்தன்மையால் இஸ்லாம் பரவிற்று என்பதை நாம் வழங்க வேண்டும். இதே அமைப்பைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சஹாபாக்களும் அப்படியே தொடர்ந்தார்கள். எந்த சஹாபியும் ஆடம்பரமாக வாழவில்லை. எந்த சஹாபியும் தங்கள் ரோஷத்தை காட்டி இஸ்லாத்தை விட்டு போகவில்லை, இஸ்லாத்தை விட்டு போகிற அளவுக்கு நடந்து கொள்ளவில்லை. எந்த சஹாபியும் வெறுப்பாக பேசவில்லை. இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். தங்கள் பொருளை செலவழித்தார்கள். தொழில் எவ்வளவு பொருள் அத்தனை செலவழித்தார்கள். அது உங்களுக்கு தெரியும், அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கோடீஸ்வரர். இன்றைக்கி டாடா பண்ணலாம் என்ன,
அவங்களுடைய சொத்துக்களை கணக்கு போட்டால் பல லட்சம் கோடி. அவ்வளவு பெரிய பணக்காரர். அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணக்கு கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், ரொம்ப லேட்டாகும்னு சல்லாசன் சொல்லிட்டாங்க. எல்லாம் போனதுக்கு பிறகு கடைசிதையும் போவான்னு சொன்னால எல்லாத்தையும் சதக்கா பண்ணாங்க. அப்துர்ரஹ்மான் அவுஃப் நிறைய பொருள்களை சம்பாதிக்க சதக்கா பண்ணிட்டு தீர மாட்டேங்குது, கொடுக்க தீர மாட்டேங்குது. நான் சொர்க்கத்துக்கு போவதற்கு தடையாக இருந்தால் அந்த பொருள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார். கண்ணியமிக்க சகோதரர் அப்படித்தான் வளர்த்தார்கள் சஹாபா பெருமக்களை, அப்படித்தான் வளர்த்தார்கள். கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தொல்லைப்பட்டதற்கு பிறகு இஸ்லாம் செழித்தது. அதே கஷ்டத்தை தொல்லையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு காலம் சகித்து கொண்டார்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு? இன்னும் சொல்ல போனால் காபத்துல்லாஹ் தொழுதாங்க, தொழுகைக்கு தொழுகிறாங்க. மகரிபில் அபூ ஜஹல் கூப்பிட்டு இந்த ஒட்டகை வெட்டிய பழைய குடல்லாம் கிடக்கும், அந்த குடல்லாம் தூக்கி ரசூலுடைய அந்த முகமதுடைய கழுத்தில் போடுங்கன்னா போய் ஒருத்தன் போடுறான். இப்னு முஸ்லிமில் சொல்கிறாங்க, நான் பக்கத்தில் தான் இருந்தேன். இப்னு முஸ்லிம் இல்லாமல் சின்ன வயசு, நான் பக்கத்தில் தான் இருந்தேன். என்னால் தடுக்க முடியல. பெரிய பெரிய மோடெல்லாம் நிற்கிறாங்க, பெரிய பெரிய மோடர்கள்லாம் நிற்கிறாங்க. ஆனால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கழுத்தில் கொண்டு போய் அந்த குடலை கொண்டு போய் போட்டாங்க. எந்திரிக்க முடியல. ஒட்டகத்தினுடைய குடல் எவ்வளோ பெருசு, ஒரு மூட்டை அளவு இருக்கும் ஒட்டகனுடைய குடல் இருக்கு, அதை கொண்டு போய் போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலிருந்து எந்திரிக்க முடியல. ஃபாத்திமா அலியாரத்தில் செய்தி போகிறது, ஃபாத்திமா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்றாங்க, அவளை சபிக்க திட்டுறாங்க. என்னுடைய தகப்பனையே இப்படி வரை செய்கிறீர்கள் என்று சொல்லி அவங்க அப்புறப்படுத்திட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக. இது ஒரு ஒட்டகத்தோலை கொண்டு போய் ஒட்டக குடலை கொண்டு போய் கழுத்தில் போட்டு அவங்க சித்திரவதை பண்ணுறவா, அது எந்திரிக்க முடியல அப்படின்னா எவ்வளோ பெரிய பெரிய கேவலப்படுத்தியது கஷ்டம் கிடையாது. கேவலத்துக்கு கேவலம், கஷ்டத்துக்கு கஷ்டம். ஃபாத்திமா நாயகம் அதை எடுத்து விட்டாங்கன்னு ஹதீஸில் வருது. இப்போ இதையெல்லாம் ஏன் சகித்தார்? அவங்க யாரு? எந்த வீட்டு பிள்ளை? மக்கமா நகரத்திலே மிகப்பெரிய குறைஷி குலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆளுமை உள்ள பிள்ளை, ஆளுமை குடும்பத்திலிருந்து பிறந்த பிள்ளை. எல்லாம் ஆண்டவர்கள், மக்காவை ஆண்டவர்கள். அப்துல் முத்தலிப், அப்துல் முனாஃப் எல்லாம் மக்காவை ஆண்டவர்கள். அவர்கள் மேம்பட்ட சமுதாயம் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டம் தான் அது. அதையெல்லாம் மறந்து கருப்பர்களாகட்டும், சிவப்பர்களாகட்டும், வெள்ளையர்களாகட்டும் அனைவரும் நமக்கு முன்னால் சமம் என்று சமத்துவத்தை கொண்டு வந்தவர்கள் அல்லவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாங்கள் மேம்பட்டவர்கள் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நான் மேம்பட்டவராக இருந்தாலும் மேம்பட்டவர்கள் மற்றவர்கள் கீழ்த்தரமானவர்கள் அல்ல, என்னோடு சமமானவர்கள் என்று சமத்துவத்தை கொடுத்தார்கள். அதுக்குத்தான் இவ்வளவு கஷ்டமும். சமத்துவத்தை கொடுப்பதற்குத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்கவர்களே, சாப்பாடு இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல தண்ணி இல்லை, ஒரு சோம் இல்லை, நம்ம யுத்தத்துக்கு போகணும், யுத்தம் செய்யக்கூடிய கட்டளை வந்துவிடும். இப்போ அந்த விரோதிகள் இடைஞ்சல், விரோதிகளுடைய தொல்லைகள் அத்தனையும் சகித்தார்கள் இஸ்லாத்திற்காக. அதான் சொன்னாங்க, நான் பட்ட கஷ்டத்தை போன்று எந்த நபியும் படவில்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று சொல்லதற்கு பிறகுதான் அல்லாஹ் அவளை உயர்த்துகிறார். அவர் அஃபானா அல கதுக்கிறக், உங்களுடைய புகழ் நாங்கள் உயர்த்தியோடு செய்தோம். உங்களுடைய புகழை நாங்கள் உயர்த்தி விட்டோம்னா கியாமத்து நாள் வரைக்கும் அவங்களுக்கு புகழுக்கு, அவங்களுடைய பாராட்டுதலுக்கு, அவங்களுடைய பெருமைக்கு இழுக்கு விடாது. கடைசி வரைக்கும் புகழ் போய்கிட்டு தான் இருக்கும். எப்போ அல்லாஹ் சொல்லிட்டானோ உங்களுடைய புகழை உயர்த்து கொண்டே இருக்கிறோம் சொல்லிட்டானா முடிஞ்சு, அப்போ உயர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டான்? ஏன் அல்லாஹ் புகழை உயர்த்தினா? கஷ்டப்பட்டது கூலி. 40 வருஷம் நபி பட்டம் பெற்று 23 வருஷம் அவர் ஆற்றிய அந்த பணி சொல்லன்னா பணி. 40 வருஷம் நபி பட்டம் பெற்று 23 வருஷம் ஆற்றிய பணி இருக்கிறது இஸ்லாத்துக்கு, சொல்லன்னா பணி. கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. எந்த ஒரு தலைவரும் 23 வருஷத்தில்
ஒரு பெரிய சமுதாயத்தை திருத்தி விட்டார் என்று வரலாறு யாரும் சொல்லிவிட முடியாது. 23 வருஷத்தில் ஆடு மாடுகளாக மிருகங்களாக இருந்த கூட்டத்தை மனிதர்களாக ஆக்கி, மனித புனிதர்களாக ஆக்கி, மிகப்பெரிய வல்லரசாக கொண்டு வந்த பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகித்து கொண்டதின் காரணத்தால், கஷ்டப்பட்டதின் காரணத்தால், தொல்லைகளை அவர்கள் தொல்லைகளையும் அந்த துன்பங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டதின் காரணத்தால். அல்லாஹ்விடத்தில் கேட்டிருந்தால் எந்த தொல்லையும் இருக்காது. அப்பப்போ வந்து அதை தட்டிடலாம். பாதுகாப்பாளர் மலக்கு இல்லையா? பாதுகாப்பாளர்கள் மலக்கு இல்லையா? கூடவே மலக்கு இருக்கிறாங்க. உடனே ஒரு தட்டு, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்தால் ஒரு தட்டிடலாம். அவன் கேட்டுக்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கேட்கல. எனக்கு பாதுகாப்பு கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்கல. கேட்டிருந்தா கிடைச்சிருக்கும். கேட்கல. ஏன் நான் அனுபவிக்கிறேன். இந்த உலகத்திற்காக வேண்டி, சமுதாயத்திற்காக வேண்டி, சீர்திருத்தத்திற்காக வேண்டி நான் அனுபவிக்கிறேன்னு தயாராக தன்னை அர்ப்பணித்தார்கள். பாதுகாப்பு படைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது. மலக்குகள் பூரா இருக்கிறாங்க. நான் பாட்டியே அழிச்சிடவா, இந்த கூட்டம் புரட்டிடவா, அவனை அந்த கூட்டத்தை கொண்டுறவா, இந்த கூட்டத்துக்கு இந்த பூகம்பத்தை ஏற்படுத்திடவா, நான் கேட்கறதுக்கு ஆள் இருந்துச்சு. எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் தடுத்து விட்டார்கள். இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சமுதாயம் 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 உம்மத்தி 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 என்று சொல்லி சொல்லி தங்களுடைய எல்லா இன்பங்களையும் திறந்தார்கள், கஷ்டத்தை சுமந்தார்கள். குடும்ப இன்பம், புள்ள விட்டு இன்பம், இந்த உலக இன்பம், சொத்து சுகங்கள், அவள் எதையெல்லாம் உங்களுக்கு குறைசிகள் தருகிறோம் என்று சொன்ன அத்தனையும். உங்களுக்கு பெண்கள் வேணுமா கேளுங்க, தரோம். பல கோடி சொத்துக்கள் வேண்டுமா கேளுங்க, தருங்க. ஓரிரை கொள்கையை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சூரியனையும் சந்திரனையும் கையில் கொடுத்தாலும் சரி, என்னுடைய அந்த உறுதியான நிலையை விட்டு நான் மாறமாட்டேன் என்று சொன்னவர்களை தைரியமா, அந்த அடிப்படை தான் கடைசி வரைக்கும் சஹாபாக்களுக்கு போய் சேர்ந்தது. அந்த அடிப்படை தான் கொள்கை. அவர்கள் நினைச்சிருந்தால் எது வேண்டாலும் செஞ்சிருக்கலாம். அந்த நபி அல்லாஹுடைய கடைசி நபி, அல்லாஹுடைய ஹபீப், அல்லாஹுடைய நூர். அதனால் அந்த பக்கம் போகாது. அல்லாஹுடைய நூர் அந்த பக்கம், இந்த உலகத்தின் பக்கம் போகாது. இமாம் ஹசன் ரலியல்லாஹு காலத்தில் ஒருத்தர் நபின்னு வந்தான். நான் நபி எப்படி சொல்லி நபிங்கிறான். நபின்னு ஒரு சல்லாசம் முடிஞ்சு வச்சு பாட்டனாரோட. சரி, எங்கேருந்து வர்றேன்? நானும் மதினாவிலேருந்து வர்றேன். அப்படியா, சரி. மேய்க்காப்பரை கூப்பிட்டு நபிங்கிறாங்க, கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. எது பட்னியில் பஞ்சத்தில் சொல்கிறான் நபின்னு, எதை வறுமையாக இருப்பாங்க. ஒரு 10 நாள் வச்சு நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. ஆளை சும்மா உள்ளி அந்த நல்லா குண்டாயிட்டான். நல்லா சாப்பாடு. அப்போ இடத்துல போய் இப்போ வா கூப்பிட்டு விட்டாங்க ஹசன் எல்லாம். என்ன சாப்பாடுலாம் நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்களா? இப்போ நபின்னு சொன்னீங்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழி கொண்டு வர்றாங்க. அவங்க வரப்போகத்தே இருக்கிறாங்க. ஏன்னா அது இல்லைனாக்கா இப்போ திறந்து விட்டுருவாங்கல்ல, அரண்மனை விட்டு. அவங்க வரப்போக தான் இருக்கிறாங்க. அப்போ கடைசியில் பார்த்தான். கடைசியில் ஒன்று குறைக்க சொல்லிட்டேன். ஒன்றுன்னா ஒன்று குறைண்டாங்க. சாப்பாடில் ஒன்றுனா குறைச்ச உடனே, நாங்கள் இப்போ எனக்கு சேரல, நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு விடுங்க. ஏப்பா சாப்பிடல? இல்லை, சாப்பாடு இப்போ வர வர சரியில்லை, சாப்பாடு வர வர சரியில்லை அப்படின்னா. கடைசியில் சொன்னால், முகம்மது நபியுடைய பேரும் எனக்கு தெரியும், அதனால தான் நான் நபிங்கிறதுங்கிறது வந்து எனக்கு சொன்னாவது எனக்கு பஞ்சங்கள் திருந்து தான் வந்தேன். நீங்கள் கண்டுபிடிச்சிப்பிட்டீங்க என்ன நபியிலேருந்து. அதனால் எப்படியாவது உங்களை ஏமாற்றி இங்கே இருந்தலான்னு வந்து நடக்குது. எங்கிடத்தில் பழிக்கும், நான் முகம்மதுடைய வாரிசு அல்லவா, என்னிடத்துலேயே அது பழிக்கும், என்னிடத்தில் பழிக்காது. நான் முகம்மது நபியுடைய வாரிசு, உங்களுடைய ஜம்பம் எங்களிடத்தில் பழிக்காது. எனவே அதெல்லாம் வேற ஆள் பார்த்துக்கண்டாங்க. அதெல்லாம் வேற ஆளாக பார்த்துக்க, உங்களுக்கு பழிஞ்சிடும் நினைச்சிடாதீங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா? பிறருக்கு விட்டு கொடுத்து விட்டு நாங்கள் பட்டினியாக இருக்கக்கூடிய குடும்பம். எவ்வளோ அரசாட்சியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்தாலும் அவளுக்கு கொடுத்து விட்டு நாங்கள், அதாவது நாங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள். என்னிடத்தில் உங்களெல்லாம் பழிக்காது. எல்லாத்தையும் நாங்கள் திறந்துருவோம். எங்களுக்கு தேவை அல்லாதான்.
எங்களுக்கு தேவை அல்லாஹ் தான். அல்லாஹ் கிடைச்சா போதும், இந்த உலகத்தில் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். இந்த மனிதர் போய்விட்டார்னு ஒரு வரலாறு. இதே அடிப்படையில் தான் இஸ்லாத்தினுடைய அந்த கஷ்டம் எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் சஹாபாக்கள் அவுலியாக்கள் வரைக்கும் வளர்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்க, நம்ம கஷ்டப்பட்டாதான் இஸ்லாம் நிற்கும் என்று தயாரானார். அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுதுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, பச்சை தொழுதுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அந்த நேரத்தில் போய் குடிச்சு போட்டு ஒருத்தர் வீணை வாசிக்கிட்டே வர்றான். அவங்கள பார்த்தவொடனே திட்டுறான், திட்டி திட்டி பேசுகிறான், திட்டி படிச்சுக்கிட்டே வர்றான். ஏப்பா இந்த நேரத்தில் காலையில் நீ பள்ளியாசக்கிட்ட வந்து குடிச்சு போட்டு வீணை வாசிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் அக்கறமாக பேசிக்கிட்டு இருக்கியே, உனக்கு ஏதாவது இல்லையா? நீ வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு வந்தால் இது ஒன்று வான்னு கேட்குறேன். உடனே அவங்களை திட்டி போட்டு அந்த வீணை இருக்கே, அந்த வீணையினுடைய முளையை மாற்றி ஓங்கி தலையில் அடித்து விடுகிறான். யார? அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீணையை ஓங்கி தலையில் அடித்து விடுகிறான். அபூ பிஸ்தாமி ரஹ்மத்துக்கு அப்படியே ரத்தம் வந்துச்சு, மண்டை உடஞ்சிருச்சு. ஒன்றும் பேச, வீணை உடஞ்சிருச்சு, அந்த பூசணிக்காய் மாதிரி இருக்கும், அது உடஞ்சி வச்சு போயிட்டான். காலையில் மெய்காப்பாளரை கூப்பிட்டு கொஞ்சம் இனிப்பு பேரிச்சம்பழம் கொஞ்சம் பூந்திகளாக வச்சு பணமும் கொடுத்து அனுப்புகிறாங்க. யார்கிட்ட? அந்த குடியார வீடு எங்கே இருக்கு, அங்கே போய் இதை கொடுத்துட்டு வா, இன்ன தெருவில் இருக்குது. நேற்று அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்களாம். அவங்க ஏதோ குடிக்கக்கூடாது, இப்போ அக்குறமா பேசணும்னு சொன்னதுக்கு நீங்கள் அடித்து போட்டிங்களா குடி போதையில், அதனால் நீங்கள் வீணை உடஞ்சதுனால வீணை வாங்கி சொல்லி காசு கொடுத்தாங்க. நீங்கள் கசப்பான வார்த்தையெல்லாம் பேசுறதுனால தொண்டைக்காய் வாய் கசப்பாக இருக்குமா, நான் இந்த இனிப்பை சாப்பிட சொன்னாங்கன்னு கொடுத்தாங்க. கசப்பான வார்த்தையெல்லாம் ராத்திரி பேசுனீங்க, அதனால் வாயெல்லாம் கசந்து கிடக்கும், இந்த இனிப்பு சாப்பிடுவீங்களா, அதுக்கு பதிலாக இந்த வீணைக்கு பதிலாக புதுசாக வாங்கிப்பீங்களான்னு கொடுத்தாங்க. அவனுக்கு அப்படியே வடபடத்து போச்சு. என்னடா அது இப்படி செஞ்சு விட்டோமே, குடிச்சு போட்டு இப்படி வேலை நம்ம செஞ்சான்னு சொல்லி உடனே ஓடோடி போகலாம். அவன் மட்டும் போகலை, குளிச்சு துணிமணி மாற்றிட்டு அவன் சினியர் ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு போகிறான். இப்படி ஒரு மாமனிதரை பார்க்க முடியாதுன்னு சொல்லி உடனே போய் சரண்டாகி தெரியாமல் நடந்து போச்சு. இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கத்தில் பெரியாராக இருப்பீங்க எங்களுக்கு தெரியலையே, எங்களுக்கே காசை கொடுத்துட்டீங்க, திரும்பி அதை வாங்கிறதுக்கு இனிப்பும் கொடுத்துக்கிறீங்க, எனக்கு திருப்பி பழகிக்கிறேன். நான் பழகி போயிடணும்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், யாராவது கூட்டிகிட்டு வந்து அனுப்பி என்னை அடிப்பீர்களோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு மகத்துவமிக்க ஒரு குணம் இருக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சரி, எங்கள் நபி இப்படித்தான் என்னை பணித்தார்கள் என்று சொன்னார்கள். எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் படித்தார்கள். யாரையும் பழிதீர்க்கக்கூடாது, தங்கள் தியாகம் செய்து இஸ்லாத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி கொண்டு வந்தார்கள். அவர்கள் படாத தொல்லையா, அவர்கள் படாத கஷ்டமாக நான் பட்டுவிட்டேன். ஓங்கி என்னுடைய வீணையை என்னுடைய தலையில் அடித்தீர்கள், அது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்ன கல் விழுந்ததற்கு சமம் இல்லை. தாயிஃப் நகரத்திலே ஒரு பிள்ளை போட்ட கல்லுக்கு சமம் இல்லை என்னை எங்கள் வீணைகளை அடித்தது என்று சொன்னார். அப்படியாக எங்களுடைய நபி காட்டி திறந்த பாதை இதுதான் இஸ்லாமிய பாதை என்று சொல்லி அந்த 10 பேரை சேர்த்தாங்க. அந்த 10 பேரையும் பெரியவர்கள் நாதாக்கள்லாம் இஸ்லாத்தை சேர்த்தாங்க. இப்படி நபிகள்லாம் இஸ்லாம் சொல்லி கஷ்டப்பட்ட தொல்லைப்பட்டதையெல்லாம் வரலாறுலே அவர்கள் நடைமுறையிலே காட்டி இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா அதை கற்பனையாக பேசி கவர்ச்சியாக பேசி இஸ்லாத்தை கொண்டு வரல, கவர்ச்சிகரமாக பேசி இஸ்லாத்தை கொண்டு வரல, இல்லை கவர்ச்சியாக பேசி இருக்கிறாங்க. இல்லை சில மதங்கள்லாம் கவர்ச்சியாக பேசி தியாகத்தை சொல்லி இஸ்லாத்துக்கே கொண்டு வந்தார்கள். தியாக மனப்பான்மையை, உள்ளதை, உண்மையை, அதனால பொய் பொருட்கள்லாம் கிடையாது எங்கள் இஸ்லாத்தில். எனவே தான் நீங்கள் அந்த அளவுக்கு மார்க்கத்தை புரிந்து கொண்டதற்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு கலிமா சொல்லி கொடுத்தார்கள். 10 பேர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்று வரலாறு அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி வரலாறுலே வருகிறது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்களா, அந்த கஷ்டப்பட்டதை நாங்களும் படுக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாலே அந்த கஷ்டத்தை நாங்களும் படுக்கிறோம். எங்களுக்கும் அது விதி. இல்லாட்டி எங்கள் நபியை நாங்கள் பின்பற்றுவது என்ன அர்த்தம் இருக்கிறது? எங்கள் நபி எதை செய்வோம்,
அதுதான் இஸ்லாம் என்பதை ஆணித்தரமான முறையிலே நடந்து காட்டினார்கள் சமுதாயத்திற்கு மத்தியிலே. கண்ணியமிக்கவர்கள், இது போன்றுதான் ஒவ்வொருவரும் சிரமங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள் இல்லாமல் நமக்கு இஸ்லாம் கிடைக்காது, மார்க்கம் கிடைக்காது, இருக்கும் கல்வி கிடைக்காது, இருக்கும் கல்வி இடத்துக்கும் கல்வி கற்றுக்கொள்வதற்கும் பலவிதமான கஷ்டங்கள். ஏன்னா அது மார்க்கத்தில் ஒன்று தானே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது தானே. குல்லி ஷைஇன் ஆஃபத்தும் அல் இல்மி ஆஃபாத்தும், எல்லா வஸ்துக்களையும் ஆபத்தும் பெரிய பேரிடர்கள் இருக்கத்தான் செய்யும். கல்விக்கு பல ஆபத்துகள் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனையும் கடந்துதான் கல்வியும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி காட்டினார்கள். அன்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இதையெல்லாம் நாம் அழகான முறையிலே இந்த இஸ்லாத்தை கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் நிலை பெறும். நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு உயிரோட்டம் இருக்கும். இந்த ஸல்லல்லாஹு அந்த சுன்னத்தான நடைமுறையை பின்பற்றி தியாக மனப்பான்மையோடு பேசக்கூடிய நடக்கக்கூடிய நடைமுறை பிற மக்களுக்கு போய் சேரும் பொழுது அதில் உயிரோட்டம் இருக்கும். அவர் நம் பக்கம் வந்து விடுவார்கள். அதுதான் பெரியோர்கள் நாதாக்கெல்லாம் செய்து காட்டினார்கள். எனவே தான் பேச்சாளர்கள் எப்படி பேசினாலும் பிரச்சனை இல்லை, தியாக மனப்பணியவர்கள். பேச்சாளர் 3ன்னு சொல்லுவாங்க. பேச்சாளர்கள் 3 வகையாக நின்று அப்படியே படம் காட்டி பேசுகிறது தான் இந்த இது தான் நம்ம அரசியல் மேலே பேசுகிறாங்க. நின்று படம் காட்டி பேசக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள், உட்காந்து அமைதியாக பேசக்கூடியவர்கள் ஆன்மீகவாதிகளாக. சிலர் படுத்துக்கிட்டு பேசுவாங்க அப்படின்னாங்க. யார் படுத்துக்கிட்டு யாரா பேசுகிறா அப்படின்னா, ஒயின் ஷாப் கடைக்கு போகணும் நிறைய படுத்துக்கிட்டு பேசுவாங்க. ஒயின் ஷாப் கடைக்கு போனால் நிறைய படுத்துக்கிட்டு பாட்டு நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இருந்துடக்கூடாது. அது மாதிரி தான் பேச்சு. சில பேச்செல்லாம் அப்படித்தான் இருக்கும், அவனுக்கே என்ன பேசுறது தெரியாது. இது பேச்சு இல்லை, தியாகமனப்பையோடு பேச்சை தான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அந்த கஷ்டம், துன்பம், துயரத்தால் வந்த பேச்சுக்கள், துயரத்தால் வந்த மார்க்கம், தொல்லையால் கடந்து வந்த மார்க்கம், தியாகத்தை கடந்து வந்த மார்க்கம், அத்தனையும் இஸ்லாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்லாத்திலே நாம் இருந்து கொண்டு அனைத்தையும் பிறருக்கு நல்ல முறையிலே செலுத்தும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அங்கேயும் வெற்றி கொடுக்கிறார். நிச்சயமாக நாயகத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் பின்பற்றியவர்கள் ஒரு காலம் தோற்று போனது கிடையாது. ரசூலையும் சஹாபாக்களையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள மட்டும் சொல்லலை, இத்தபி சுன்னதி வ சுன்னத ஹுலஃபாஇ ராஷிதீன் என்ன சொன்னாங்க, என்னை மட்டும் பின்பற்றி சொல்லவே இல்லை. இந்த சைத்தானுங்க அப்புறம் அந்த இயக்கங்கள் இருக்கக்கூடிய சைத்தான்னா ரசூலை சொன்னால் போதும், குரானை மட்டும் சொன்னால் போதும், சஹாபாக்கள் சொல்கிறதுனா எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சைத்தான் நிறையா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என்னை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றி இத்தபிஉ சுன்னதி வ சுன்னத ஹுலஃபாஇ ராஷிதீன் முடிஞ்சு. அவங்கள வேணாமா ரசூலை நேரில் பார்த்தானே. சஹாபாக்கள் இல்லாமல் நமக்கு ரசூல் தெரியுமா? இமாம்கள் இல்லாமல் சஹாபாக்கள் தெரியுமா? புகாரி இமாம், திருமதி இமாம்லாம் இல்லாமல் ஹதீஸ் நமக்கு தெரியுமா? இந்த சைத்தான்கள்லாம் இப்படி கூட்டு வகையில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் இஸ்லாம் என்ற போர்வையில். அதெல்லாம் விட்டுறணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது போன்ற ஆபத்துகளை நம்மை காப்பாற்ற வேண்டும். முழு சுன்னத்து ஜமாஅத்தினுடைய கொள்கையோடு நம்முடைய வாழ்க்கை, பெரியோர்கள் நல்லவர்கள் நாதாக்களுக்கு நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பிறருக்கு பிரயோஜனமான முறையிலே நாம் நடந்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வழியில் நாம் மறுமையிலே போய் சேர வேண்டும். அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஒரு உருக்கமான செய்தி ஹஜ்ரத் அவர்கள் மிகுந்த அனுபவத்தோடு உள்ளபூர்வமாக சொன்ன செய்தி நம்முடைய உள்ளங்களிலே பதிந்தது. ஹஜ்ரத் அவர்கள் பேசிய அந்த சொற்பொழிவுடைய சாராம்சத்தை நம்முடைய மௌலானா அத்தாய் ரிஸ்வான் அத்தாய் அவர்கள் தற்போது சுருக்கமாக சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தூதர் நபிப்பட்ட துன்பங்கள் என்ற தலைப்பில் ஹஸரத் அவங்க பல்வேறுபட்ட செய்திகளை நமக்கு ஹதீஸின் வாயிலாக விவாதத்தோடு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, லகத் ஊதீத பில்லாஹி வ மா ஊதிய அஹதுன். நபிமார்களிலே மக்களிலே என்னை போன்று துன்பத்தை அனுபவித்தவர்கள் எந்த ஒரு மனிதர்களும் கிடையாது என்பதாக
அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் சொல்லி காட்டினார்கள். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த நபர்களிலே அதிகமாக சோதனைக்கு உட்பட்ட நபர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களில் அதிகமான சோதனைக்கு உட்பட்டவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலியமாக நமக்கு தெரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கமா நகரத்துல தன்னுடைய குடும்பத்தார்களிலே இருந்து ரப்புடைய கட்டளைக்கு ஏற்ப தன்னுடைய இறை பிரச்சாரத்தை செய்தார்கள் என்பதையும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், உங்களுக்கு நெருக்கமானவர்களிலிருந்து உங்களுக்கு சமீபமானவர்களிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் போட்ட கட்டளையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களில் இருந்து தன்னுடைய இந்த தீன் பிரச்சாரத்தை செய்தார்கள் என்பதை ஹஜ்ரத் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்கு முன்னிலையிலே அந்த மக்கவாசிகள் அனைவரையும் அந்த மனிதர்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சஃபா மர்வாவின் மலையின் பக்கம் அழைக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையுடைய குன்றின் மீது ஏறி நின்று அந்த மக்களை அழைத்து அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், அவனை தான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது என்று சொன்ன உடனே அங்கு உள்ள மக்கள் எல்லாம் நாயகத்தை யாரெல்லாம் பாசமாக அன்பாக சாதிக்குல் அமீன் என்று போற்றப்பட்டார்களோ அவர்களை அப்படி சிறப்புப்படுத்தப்பட்ட நபி அவர்களை அந்த மக்கள் இந்த செய்தியை சொன்ன உடனேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்வேறுபட்ட துன்பத்திற்கு உட்படுத்தினார்கள் என்பதை எல்லாம் ஹஜ்ரத் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த அடிப்படையில் அபூ லஹப் அவர்கள் இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அல்லாஹ்வை வணங்க வேண்டும், மற்ற நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடாது, அவனுக்கு ஷிர்க் வைக்க கூடாது என்று சொன்ன உடனேயே அபூ லஹப் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் பெருமானாரை பார்த்து உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக நாயகத்தை அவன் சபித்தான் என்பதாக ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையிலே பல்வேறுபட்ட விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரக்குழிக்குண்டான ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார்கள், எப்பேற்பட்ட கஷ்டத்தை ஊட்டி வளர்த்தார்கள் என்பதையும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தபூக்குடைய யுத்தத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறுபட்ட கனிமத் பொருட்கள் கிடைக்குது. அலிரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, உன்னுடைய தந்தையருக்கு போய் என்ன செய்யுங்க, கனிமத் பொருளில் இருந்து ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு வாங்க, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை வைத்து நம்முடைய வயிற்று பசி நம்ம போட்டீங்களான்னு ஃபாத்திமா நாயகி அவர்களிடத்தில் அலிரலியல்லாஹு வந்து சொல்லியிருக்கிறார்கள். அவ ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் போய் கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு. ஏன்னு சொன்னால் அதுக்கு முன்பு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். திரும்பி போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்பதற்கு கூச்சப்பட்டார்கள். இருந்தாலும் தன்னுடைய கணவன் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்விடத்தில் செல்கிறார்கள். அதை போன்று கேட்கின்ற பொழுது நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும், இந்த உலகத்திற்காக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்காவிலே இருக்கக்கூடிய அனைத்து மலைகளையும் தங்கமாக மாற்றி தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிய பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பேற்பட்ட செல்வத்தை கூட வேண்டாம் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் வந்து கேட்கின்ற பொழுது உனக்கும் உலகத்தினுடைய அந்த ஆசை வந்துவிட்டதா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்பதை ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸின் வாயிலாக நமக்கு இந்த நிகழ்வை இந்த நிகழ்வை பதிவு செய்தார்கள். கண்ணியத்திற்கு குறித்தாளர்களே, பல்வேறுபட்ட கஷ்டங்களை சொல்ல முடியாத அளவிற்கு துன்பத்தை தாயின் மக்கள் அவர்கள் சிறுவர்களை கொண்டு கற்களால் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடம்பில் இருந்து ரத்தம் சிந்துகின்ற அளவிற்கு துன்புறுத்தினார்கள். அப்பொழுதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கட்டளை எடுங்கள், இந்த இரு மலைகளுக்கு மத்தியிலே வைத்து இந்த மக்களை நான் நசுக்கி கொன்று விடுகிறேன் என்று சொன்ன பொழுது கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிடுங்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய அவர்களுடைய சந்ததியினர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்பதாக சொன்னார்கள் என்பதை வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கிறார்கள். அது கண்ணியத்திற்கு குறித்தான உலமாக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி அவர்களுடைய சஹாபாக்களும் சரி அவர்களுடைய குடும்பத்தார்களும் சரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டார்கள். ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மலையையும் தங்கமாக மாற்றி தருகிறேன் என்று கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை, அஜூஹு யௌமன் அஷ்பஹு யௌமன், ஒரு நாள் நான் பசித்திருக்க வேண்டும், பசித்திருக்கின்ற பொழுது உன்னிடத்திலே கையேந்தி நான் துஆ செய்து என்னுடைய வயிற்று பசியை நான் போக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு நாள் நான் வயிற்று நிரம்பி இருக்க வேண்டும், அந்த நிலையிலே உனக்கு நான் ஷுக்ர் செய்ய வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எப்பேற்பட்ட துன்பத்தை, எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நடைமுறையை நமக்கு இந்த சமுதாயத்திற்கு காட்டியிருக்கிறார் என்பதை ஹஜ்ரத் அவர்கள் எப்பேற்பட்ட குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடு நமக்கு பதிவு செய்தார்கள். தனக்கென்ற உரித்தான பாணியிலே, கம்பீர குரலிலே அவர்களுக்கு மத்தியிலே நம்ம என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லி காட்டினார்கள். அப்பேற்பட்ட கஷ்டத்தை அவருடைய சமுதாயத்தார்கள் நம்ம என்ன செய்யும் சொன்னா, நாயகத்தினுடைய கஷ்டங்களை நினைத்து எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பாடுபட்டார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, அந்த மார்க்கத்தை நம் மக்களிடத்திலே நல்ல முறையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறப்பான ஒரு உள்வாங்குதல். ஹஸரத் அவர்கள் பேசின அந்த விஷயங்கள் எல்லா மாணவர்களுடைய உள்ளங்களிலேயும் போய் தட்டி இருக்கிறது, பதிந்திருக்கிறது என்பதற்கு ரிஸ்வான் மௌலானா அவர்களுடைய அந்த சுருக்கமான அந்த சொற்பொழிவு உதாரணமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ரிஸ்வான் அத்தாய் அவர்களுக்கு மென்மேலும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. வரக்கூடிய காலங்களில் காலையில் பேசியதை போன்ற ஒரு மிகப்பெரிய உஸ்தாதாக, ஒரு முதல்வராக பலாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கக்கூடிய அந்த தௌஃபீக் அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நேரத்திலே வந்து நம்முடைய மேலான சொற்பொழிவை நமக்கு அளித்த ஹஸரத் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரியின் சார்பாக ஷீல்டும் சார்ந்தையும் கொடுத்து கண்ணியப்படுத்தப்படுகிறது. नारे तकबीर, नारे तकबीर, அல்லாஹ் தஆலா ஹஸரத் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துடன் சிகத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. தொடர்ந்து அவர்கள் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த கம்பம் மஹல்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தீனையும் குர்ஆனையும் ஹதீஸையும் அதிலும் மேலான அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய தொழுகைகளிலே, நம்முடைய துஆக்களிலே ஹஸரத் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து துஆ செய்வோம். ஹஸரத் அவர்களுக்கு மேலான அந்த கருணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருத்தத்தையும் இன்மேலும் மறுமையிலும் பெறுகின்ற தௌஃபீக் அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. ஜஸாக் அல்லாஹ் கைர மா ஜஸா பி சாலிஹீன்.